எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சுக்கு இடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து குடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இடிக்கணும் இடிக்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேன். ஆனா இடிக்கிறதுக்கு அந்த வேலை வரவில்லை. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த சுக்கெல்லாம் இடித்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா, சுக்குமல்லி காப்பி நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம தனியாகவும் சேர்த்து வறுத்துட்டு, அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இதை வந்து திரும்பி மிக்சியில் போட்டு அரைச்சா அது வந்து சூப்பராக நமக்கு வந்து சுக்கு காப்பி பொடி வந்து ரெடி ஆகிடும். தைராய்டு இருக்கனால நான் அந்த காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதே இல்லை. இடையில இப்போ கொஞ்சம் குடித்தேங்க. உடனே எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுடுச்சு. அப்புறம் தொண்டெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. திரும்பி இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிஃப்ட்டு. அப்புறமா அந்த செம்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் வாஷும் எனக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிச்சு. அதில் வந்து நான் இப்போ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப ரேட்டு இருக்கும். அந்த செம்பில் வந்து அந்த ஃப்ளவர் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கர ரேட்டு. கிஃப்டாக கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பி எனக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறோம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா க்ளோரி வந்து பார்த்தீங்கன்னா செய்து என்ன செஞ்சாங்க, ஒன்றும் செய்யலை. இப்போ கரண்ட் எடுத்து நீங்கள் வந்துட்டாங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி பாதி வேலை செஞ்சேன். இங்கே வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு இருந்தது, ட்ரைனேஜ் ஒர்க்கு. அதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. அவங்கள போயிட்டு ஒரு மேற்பார்வையிட போயிருந்தேன். அதனால க்ளோரி கிட்ட இந்த பொறுப்பு விட்டுட்டு போயிட்டேன். மிச்சபடி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டேன். வெங்காயம், தக்காளி, சிக்கன் கழுவி, மசாலா போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அரிசி மறுபடியும் ஊற வச்சுட்டேன். இவங்க பண்ணது என்னன்னா, தக்காளியை போட்டு சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா போட்டு உப்பு போட்டு இப்போ அரிசி போட போறாங்க. அவ்வளவுதான். கிறிஸ்மஸ் பிரியாணி. ஆமா, கிறிஸ்மஸ் பிரியாணி. அதுனா கிறிஸ்மஸ் பிரியாணி இது கிறிஸ்மஸ் செய்ய வேண்டிய பிரியாணி. நீ தான் செய்யறோம். இன்னைக்கு வந்து 16. என் பர்த்டே நேற்று முடிஞ்சிச்சு. பர்த்டே கூட செய்ய முடியல, ஏன்னா நைட் ப்ரேயர் போயிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டோம். அதனால நீ செய்கிறோம். பொதுவாக இந்த டபரால பிரியாணி செய்யறதுக்கு கண்டிப்பாக ஒரு திறமை வேணும். இல்லைன்னு வச்சுங்க, அரிசி கண்டிப்பாக குறைஞ்சிரும். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் ஒரு 100 வாட்டி பிரியாணி செஞ்சுருப்பேன்னா அதில் 80 வாட்டி குழைய விட்டுருக்கேன், 20 வாட்டி நல்லா எடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறமா நாங்கள் அது மெத்தட் எப்படி அப்படி அரிசி அளவு, தண்ணி அளவு அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. செஞ்சு பார்த்ததா, வாயிலெல்லாம் சொன்னா ஒன்றும் வராது. கொச்சிச்சு. இது என்னன்னா, எங்களுக்கு எங்க அம்மா இந்த டப்பாரை கொடுத்தாங்க. என்னம்மா அம்மா தானே? ஆமா ஆமா, என்னுடைய அம்மா. உன்னுடைய அம்மா தான். ஆமா, நான் எல்லாருமே எங்க மாமியாரையும் அம்மான்னு கூப்பிடுவேன். மாமியார் அம்மான்னு சொல்லாதியா, மாமியாருன்னு சொல்லியா. அப்ப நான் பாக்கி அம்மா தான் பேர் சொல்லி சொல்லுங்க. சரியா? அது நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் பாக்கி அம்மா. கரெக்ட். சொல்லும் போது நீ யாரை சொல்லணும் தெரியல. எஸ், பாக்கி அம்மா சொல்லலாம். அப்புறமா போன் அப்படி அப்புறமா பாருங்க கிச்சன். ஏமாமா அது அந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலா. அது அவங்களுக்கு தான் நிறைய பிரியாணிக்கு நாங்கள் யூஸ் பண்றோம். ப்ரொமோஷன் நல்லா இல்லைங்க. அம்மா எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. அப்போ ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. உப்பு பார்த்தியாமா? உப்பு பார்த்தேன்னு கேட்டா கிடுன்னு என்ன பாக்குற? எனக்கு உப்பு பார்த்தா உப்பு கொஞ்சம் லைட்டாக போடணுமா? லோரி தான் முடிவு பண்ணியிருக்கு. லோரி கரெக்டாக உப்பு போடும். நான் தான் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுரும், இல்லை கம்மியாக போட்டுரும். அரிசி இந்த சாப்பாடு நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த உப்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கணும். ஏன்னா பிரியாணியில் அப்புறமா கொஞ்சம் அது உப்பு இல்லைன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. நம்ம இது மாதிரி சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கெல்லாம் உப்பு நம்ம கம்மியாக போட்டுக்கணும். நான் பொதுவாக கம்மியாக தான் போடுவேன் உப்பு. ஒரு நேரத்தில் அது என்னமோ இது ஏறிடுது. லாஸ்ட் ஃபினிஷிங் இது. கொஞ்சம் வச்சிருமா. எனக்கு ஜூஸ்க்காகலாம் இல்லை, தம்பு எடுக்கும் போது கொஞ்சம் போட்டு பரட்டணும். அதை வச்சிரு. ஆமாம், கொஞ்சம் வச்சிரு. நிறைய போட்டோம். ஓகே, போட்டுருமா. தம்மு போட்டுருமா, போட்டு மூடிடுமா. அடி பிடிக்கல, பக்காவாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஒன்றே ஒன்று தான் பிரச்சனை. அது என்னன்னு சொல்லிடுறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா நாங்கள் உப்பு கம்மியாக தான் சேர்ப்போம். க்ளோரிக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால நான் ஆகிடக்கூடாது, அதிகமாகிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக கூட ஆகக்கூடாது. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கட்டும், அதான் நல்லது. போதுமா? போதும் எனக்கு இது.
அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம புதுசாக ஒரு டெய்லரிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கோம்ல, அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் பின் காமெண்டில் கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். அது மிகப்பெரிய அதிசயம், எனக்கு அந்த டெய்லரிங் மிஷின் வந்து கிடச்சிது. அதுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நம்மளுக்கு ஏஸ்பாக்கும் சரி, நமக்கு டொனேஷன் கொடுத்தாங்களே நம்ம அக்காவுக்குமே சரி, கிஃப்ட் பண்ணாங்களே அக்காவுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினுக்கு வந்து பாக்ஸ் வந்து நாங்கள் வாங்கலை. ஏன்னா அந்த மிஷின் கவர் பண்ணுற அந்த கவர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து டப்பா மாதிரி நமக்கு வரும். அது வந்து கொஞ்சம் விலையும் நாங்கள் கேட்கவே இல்லை. சாம் என்ன சொன்னார்னா, அம்மா நான் வந்து உனக்கு என்ன பண்ணுறேன்னா அட்டை பெட்டி இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து நான் உனக்கு சூப்பராக செஞ்சு தரேன், நீ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். நல்ல ஐடியா, நம்ம காசு வந்து செலவு பண்ண தேவையில்ல, இதிலே வந்து நம்ம பண்ணிக்கலாம்ல. அதனால சாம் வந்து எனக்கு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஆயா வந்திருந்தாங்க, ஆயாவை தான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக பக்காவாக மிஷினுக்கு செட் ஆகிடுச்சி. ஏன்னா ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் மிஷினால் பயங்கரமாக டஸ்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது பைபிள் காலேஜுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் கூட யாராவது பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணால் வந்து சேருங்க. நாங்கள் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து போகிறோம் காலேஜ். அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து போயிருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஃபோட்டோலாம் நல்லாவே இல்லை. அதாவது நம்ம விலை கம்மியாக இப்போ 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோட்டோ வந்து அழிஞ்சு போயிடுது. இப்போலாம் ரொம்ப கூலிங்காக இருக்குது எங்கள் வீடு, அதனால அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் போய் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். 240 ஆகிடுச்சு எங்களுக்கு. மூலக்கடையில் ஈடன்ட்டு ஒரு ஃபோட்டோ கடை இருக்குது, அங்கே போய் வந்து எடுத்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம புக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம், YMC நந்தனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் ஃபேர், அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண புக்கெல்லாம் இங்கே இருக்குது. நம்ம வந்து வாங்கலை, நம்ம லவ்லி தமிழ் சேனல் நம்ம ஜெனி அக்கா வாங்கியிருக்காங்க, ஓகேவா. அவங்களுக்கு தான் நம்ம வந்து வாங்கி அதை கொரியர் பண்ண போகிறோம். அக்கா என்னென்ன புக் வாங்கியிருக்காங்கலாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அது அக்காவுடைய பர்சனல். ஆனால் நாங்கள் எடுத்து வைக்கும்போது நீங்கள் சும்மா அப்படி பார்த்துக்கோங்க, என்னங்க. அது ஒன்று, இன்னொன்று புக்கை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நம்மளுக்கு எப்பவுமே வழக்கமாக ஒரு பொருள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்ம அதை காட்டுவோம், அது மாதிரி தான் காட்டுறோமே தவிர இதை பற்றின எந்த விளக்கமும் தெரியாது நம்ம சொல்லவும் கூடாது. ஆனால் சாம் வந்து அக்காவுடைய அந்த புக் ரூமையே பார்த்துட்டு வந்திருக்காங்க. நாங்கள் எவ்வளோங்க அக்கா வச்சுருக்காங்க புக்கு, அவங்க இது போட்டிருக்காங்கப்பா அவங்களோட பிளாக்ல, நான் போய் பார்த்துங்க, ஏன்னா லிங்க் தரேன். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேக் பண்ணி அது ரேப் பண்ணி அதை வந்து பத்திரமா நம்ம வந்து அமுச்சு விடணும்ல. ஆமாம், அந்த வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தனித்தனியாக ஒன்று ரேப் பண்ணணும், அது பத்திரம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து பயங்கரமாக அந்த புக் லவ்வர்ஸ் இருக்காங்க நம்ம. ஆமாம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல எங்களுக்கு. நீங்கள் என்ன புக் படிச்சிருக்கீங்க? நான் ஒரு புக் படிக்க தான் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பைபிளா? ஆமாம், அது ஒன்று படித்தா போதும் எனக்கு. அதே நான் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன் இன்னும் எங்கள் வாழ்க்கையில். அதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக படிச்சுட்டுனா அதே என் வாழ்நாள் சாதனை. எப்பவுமே பாதி வருவேன், அதுக்கப்புறம் அதை நிறுத்திடுவேன். அது என்னமோ ஒரு கெட்ட பழக்கம். ஆனா எப்படின்னா முடிச்சிருக்கேன், எப்படின்னா அப்படியே விட்டு வச்சு முடிச்சிட்டேன். அது எப்படி நான் கடைசி அதில் படிக்க முடியாம போயிடும். அந்த டைம்ல என்ன பண்ணுவேன், ஆடியோ பைபிள் கேட்டு அது கம்ப்ளீட் பண்ணுவேன். அது மாதிரி பண்ணி முடிச்சிருக்கேன் பைபிள். ஆனா எனக்கு அது கிடையாது, முழுசா உட்காந்து பைபிள் படிக்கணும் அப்படின்னு. நேற்று கூட சர்ச்சுக்கு ஒரு அங்கிள் வந்தார் இல்லையா, அவரு 93 வாட்டி பைபிள் படிச்சிருக்காரு. இந்த 7 வாட்டி இந்த வருஷத்துல படிச்சிருவாராம், 7 வாட்டி இந்த வருஷத்துல படிச்சிருவாராம், மொத்தம் 100 வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவருக்கு அந்த வயசு கூட இருக்காது சொல்லுங்க. அந்த வயசுக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை படிப்பாங்க எல்லாம். என்னமா அங்க அப்படியே கொஞ்சம் விலகி வைக்க. இது என்ன சொல்றது, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு அனுபவம். இவ்வளவு எங்களுக்கு இப்போ நாங்க அக்கா வந்து வீடியோ காலில் பார்த்து தான் எல்லாமே வந்து என்ன சொல்ல போட்டோ அனுப்பிச்சோம். இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல வாங்குவாங்களாமா. ஆமா, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது, எல்லாமே அக்காவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. சும்மா போட்டோ அனுப்பிச்சு விட்டோம். அப்புறமா சார் சொல்லிட்டு இருந்தாரு, இதெல்லாம் அக்காவுக்கு படிக்க எப்படிதான் டைம் இருக்கும் அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த டவுட்டு.
புக்கு எங்கள் இதில் ஃபேமிலி பார்த்தேன் ஜோசப் நல்லா புக் படிப்பான். ஆமாம், நிறைய புக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பான். ஜோசப் நல்லா புக் படிப்பான். நல்லா புக் படிப்பான். இப்போ படிக்கிறது இல்லை அவன், அதையும் சொல்லிடுறேன். ஆமாங்க, பயங்கரமாக நல்லா படிப்பான். ஒரு புக்கு ஊத்துட்டா அதை முடிச்சிருவான். அப்படிதான் இருந்தான். இப்போ ஒரு புக்கும் படிக்கிறது இல்லை, அவருக்கு டைம் இல்லை, பிஸி ஆகிட்டார். இப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாரு, படிக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அங்கே வந்து காஸ்டியூம் புக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம டெய்லரிங் சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைச்சிருமா? இதெல்லாம் கிடைக்காது. இது வந்து அந்தந்த பதிப்பகம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஒரு பதிப்பகம் நம்ம போய் ஒரு பதிப்பகம் தேடிட்டு வந்தோம் பார்த்தியா? இப்போ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஆர்த்தர், இல்ல ராமகிருஷ்ணன் தொருக்கு பேர். இப்போ அவங்களோட பதிப்பகம் இருந்ததுல்ல, அவங்களோட ஃபுல்லா அவங்களது மட்டுமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீயா தந்தாங்க. ஃப்ரீ எனக்கு இப்போதான் தெரியும் புக்கு விலை அதிகம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பட்ஜெட். அதாவது அந்த ஆஃபர்லாம் இல்லாமல் நான் சொல்கிறது, ஆஃபர் சேர்த்தா கம்மியாகும். அப்போனா கூட ஒரு 2,000 1,500 கம்மியாகிடுது, அவ்வளோதான். மிச்சபடி எல்லாம் காஸ்ட்லி தான். வாங்கிங்க. இதை பற்றிலாம் நாலேஜ் இல்லை, அது மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வழக்கமாக பேக் பண்ணுறதுனால உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். இது எல்லாம் என்ன கூட தெரியாது, என்ன அதில் இருக்கு கூட எனக்கு தெரியாது. இது ஏன்னா கொஞ்சம் பாதியாக பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கு இவ்வளோ புக்கு அப்படின்னு கமெண்ட் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கீங்க, இல்லாமல் சொல்ல உண்மையாக இருக்கீங்க. இது மாதிரி தான் பொருள் காட்டும் போது உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க தயவுசெய்து. இப்போ இது மாதிரி ரப் பண்ணிருக்குல்ல, அது மாதிரி நாங்கள் இப்போ ரப் பண்ணி நம்ம அதுக்காக தான் இப்போ தனியாக பிரித்து வைக்கிறோம். ஏன்னா அப்படியே அனுப்பாமல் பண்ணுறோன்னா அது பாருங்க, இதில் ஒரு கவர் ஷீட் இருக்கு, அந்த மாதிரி வந்து எல்லா புக்குமே போட போகிறோம். தெரியுது இந்த மாதிரி ஷீட் போடலான்னு அப்படின்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட, நம்மக்கிட்ட இதேமாரி ஷீட் இல்லை, ஆனால் இதுவும் இருக்குது, அந்த ரேப் பண்ணுற கவர் இருக்குது. அதை வச்சு ஒரு புக்காக பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பாக கொரியர் பண்ணும்போது ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிஸ் ஆகிடாது, புக்கு மிஸ் ஆகாது. நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ நான் கொரியர் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு எதாவது மிஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் வீடியோ எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட இந்த புக்கெல்லாம் இருக்குது, நம்ம பேக் பண்ணி நம்ம கரெக்டாக தான் பாக்ஸில் போட்டோம். கொரியர்காரங்கிட்ட எதாவது மிஸ் ஆயிடுச்சு நம்ம கேள்வி கேட்கணும்ல, அதுக்காக தான். எங்களுக்கே எவ்வளவு புக் இருக்குன்னு தெரியாதுங்க. இப்ப என்னதான் எங்களுக்கே எத்தனை புக் இருக்குன்னு தெரியும். நாங்க அன்னைக்கு அப்படியே சொலட்டி விட்டோம், போகிற மாதிரி கட்டன்னு போய் வாங்கிட்டோம். அக்கா ஸ்டால் நம்ம எல்லாம் பார்த்து வச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற ஸ்டாலுக்கு நம்ம தேடி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸ்டால் நம்பர் தேடலாம், புக்கை நல்லா தெரிஞ்சிருக்கணும். புக் நாலேஜ், அந்த நாலேஜ் நம்மளுக்கு இல்லை. இதுல இப்ப எத்தனை புக் இருக்கு? இப்போ எந்தெந்த புக் ஒரு புக்குக்குள்ளேயுமே நம்ம அந்த பேக்குள்ள இருக்கிற புக்கில் தான் பில்லு வச்சிருந்தோம். நீ இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டேன்னா எப்படி அந்த பில்லு எடுக்கிறது? எடுத்து வச்சிடலாமா? கரெக்டாக பில்லு வந்துருமா? சரி, இல்லை கேட்டேன்பா, வேற ஒன்றும் இல்லை. எத்தனை புக் இருக்கும்? 50 புக்குக்கு மேலே இருக்குமா? வெய் நீ தான் கடை போட்டுங்கன்னு உட்காந்துக்கிற, சீக்கிரம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த புக்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவர் போட்டுட்ருக்கோம். ஏன்னா இப்போ இதெல்லாம் பிரிண்ட்டு தான். இந்த பிரிண்ட்டு வந்து ஒன்றோட ஒன்று வருஷம் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஷேடோ டேமேஜ் ஆகலாம் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே. அது வரைக்கும் நம்மளால் எவ்வளோ பாதுகாக்க முடியும் அதுமாதிரி பாதுகாத்து தான் நம்ம அனுப்புகிறோம். ஏன்னா ஒரே பாக்ஸ்க்குள்ளே தான் எல்லாத்தையும் போட போகிறோம். ஒரு பாக்ஸ், அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே போயிடணும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 லைன் 2 லைன் இந்த 3 லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் க்ளோரி போட்டுட்ருக்கு. இன்னும் அதுக்கெல்லாம் போடணும். போட்டுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அக்காவுக்கு ரெடி ஆகிவிட்டது. பாருங்க, ஹாய், இன்னைக்கு வந்து பாருங்க எடுத்துட்டு போறோம், போட்டோ ஒன்று எடுக்கலாம்.